வெல்கம் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன எபிசோட் ரிவ்யூ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அரவிந்த் நமக்காக இருக்காரு. வணக்கம் அரவிந்தா. வணக்கம். வணக்கம். ஸோ அவர் வந்து டேக் டவுன் பண்ணுவாரு. ஸோ இன்னைக்கு என்னப்பா நடந்துச்சு? இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, முத்து வந்து வழக்கம் போல அவங்க ஒய்ஃபை வந்து கரெக்ட் பண்றதுக்கு அவரே ஐடியா கொடுத்துட்டு இருக்காப்ல. எப்போ ஜோக்கர் வந்து வாழ. அந்த விஷயம் தெரிய போகுதுன்னு தெரியல. ஆ, ஆ, ஆ. நீ வந்து ஏன்பா போய் பேரை கேட்ட, நீ வந்து பேரை இப்ப கேட்டிருக்க கூடாது. நீ இப்ப பேரை கேட்டதுனால இப்ப பாரு என்னென்னமோ ஆயிடுச்சு. நீ பேரை கேட்டதுக்கு முதல்ல போய் சாரி கேளு அவங்கள்ட்ட. சாரி கேட்டுட்டு அப்புறம் வந்து நீயே அவங்களுக்கு ஒரு பேர் வை அப்படின்னு சொல்றாரு முத்து. சரி என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்டோன்னா, நீ வந்து அன்புன்னு பேர் வை அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. ஏன் அன்புன்னு வைக்கிறதுக்கு, அவங்க மேல அன்பா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு கிரிஞ்சான ஒரு விஷயத்த சொல்றாரு முத்து. அது முடிஞ்சதுக்கு ஓகே. அப்புறமா வந்து இவர் வந்து ஓகே நாளைக்கு நான் எப்படி அசத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்புல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வந்து அந்த செய்வின விஷயத்த வந்து விஜயாட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாதிரிமா ஆபீஸ்ல வந்து முட்டை வச்சுட்டு போயிட்டாங்க. அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயாட்ட வந்து மனோஜ் சொல்றாங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜை வந்து சமாதானப்படுத்துறாங்க. ஆனா மனோஜ் வந்து இல்லம்மா நான் போய் ஜோசியர்கிட்ட பார்த்தேன். ஜோசியரை பார்த்தோம்னா அவங்க வந்து பரிகாரம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து நீங்களும் அந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொன்னோன்னே விஜயாவுக்கு வந்து நான் எதுக்கு பண்ணணும், நீ மட்டும் பண்ணிக்கோ நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்லாம் இல்லை எனக்கு பிடிச்சவங்க நீங்க தான் ஜோசியக்கார்ட்ட சொன்னேன். அதனால வந்து நீங்களும் இந்த பரிகாரத்துல ஆட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாப்புல, மனோஜ் சொல்றாப்புல. இதை கேட்டோன்னே விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு. பரிகாரத்தை கேட்டோன்னே தீச்சட்டி தூக்கணுமா விரதம் இருக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே விஜயாவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னால பண்ண முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து வெளில வராங்க. டக்குன்னு மேல இருந்து ஃபேன் கீழே விழுது. மேல இருந்து ஃபேன் கீழே விழுந்தோடனே அவங்களுக்கு பயமாயிடுது. ஐயோ என்னது ஜோசியக்காரன் சொன்னது நடந்துரும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க, அம்மா பாத்தீங்களாம்மா ஆபத்து ஒண்ணு ஒண்ணா வருது, ஒழுங்கா இந்த இதை முடிச்சிடலாம், இந்த விரதத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து விஜயாட்ட சொல்றாங்க. விஜயா அப்பயும் வந்து தள்ளி போடா என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, காலையில எல்லாரும் எழுந்திரிக்கிறாங்க. மோட்டர்ல தண்ணி வரல. தண்ணி வரலன்னொன்னே ஒரு ஒரு ஆளா வந்து எல்லாரும் வந்து அங்கேருந்து ரவி வராப்புல, சுருதி வராங்க, ரோகிணி வராங்க, மனோஜ் வராங்க. எல்லாரும் வந்து தண்ணி வரல தண்ணி வரலன்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்து அந்த எலக்ட்ரீஷியனுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா எப்படா வருவீங்க, இந்த மோட்டர் கொஞ்சம் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. மோட்டரை வந்து சரி பண்றதுக்காக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மோட்டர் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து மனோஜ் கவனிக்காம மெயின் சுவிட்சை போட்டு விட்டுறாப்புல. போட்டு விட்டோன்னே அந்த நேரம் பார்த்தா கரண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு விஜயா ஃபேனை போட போறாங்க. விஜயாவுக்கு முதல்ல ஷாக் அடிச்சுது. அவங்கள தொடர்ந்து பார்வதி வராங்க அவங்க வீட்டுக்கு. விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி வராங்க. வந்தோடனே என் மேல கோவம் போயிடுச்சா விஜயா அப்படின்னு சொல்லி பேசிட்டே கையை வைக்கிறாங்க. அவங்க மேல ஷாக் மறுபடியும் இதாயிடுது. அப்புறம் ரோகிணி அவங்க மேல வைக்கிறாங்க. ரோகிணி காப்பாற்ற மனோஜ் வராப்புல, மனோஜை காப்பாற்ற ஸ்ருதி வராங்க. அதுக்கப்புறம் ரவி வராங்க. டோட்டல் ஃபேமிலியே ஷாக்ல மாட்டிக்கிறாங்க. இதை வந்து மீனா பாக்குற மாதிரி அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே அவங்க அப்படியே நிக்கிறாங்க ஷாக் ஆகி. என்னடா இது எல்லாருக்கும் ஷாக் அடிக்குன்னு சொல்ற மாதிரி நிக்கிறாங்க. அதோட இனி எபிசோடு முடிஞ்சிருது. நாளை நாளை இதுல என்ன போட்டான்னா ரொம்பவே சுவாரஸ்யமா ஒண்ணு நடந்துச்சு. மீனா மீனா வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஒரு கறி கடைக்கு போய் கறி வாங்க போறாங்க. அந்த கறி கடையில மலேசியா மாமா இருக்காரு, கறி வெட்டிட்டு இருக்காரு. பார்த்துட்டாளா? அத வந்து மீனா பாப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அதோட முடிச்சிருக்காங்க. பாப்போம் இந்த சான்ஸையாவது மீனா யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த கறிக்கடை மாவன் வந்து எஸ்கேப் ஆயிடுவான். முன்னாடியே அவன் பார்த்துட்டு கறிக்கடை இது என்னோட கறி. அதான் கறிக்கடை மாமா வந்து பாத்துட்டாரு, மீனா இருக்கிறத பாத்துட்டாரு. ஆனா மீனா வந்து கறிக்கடை மாமா பாக்கல. ஓகே பாப்போம் இன்னசென்ட் மீனா என்ன செய்யறாங்க, நாளைக்கு பாக்குறாங்களா இல்லையான்னு பாப்போம். ஓகே ஓகே கைஸ், பார்ப்போம். நாளைக்கு ஒரு நாளை இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல ஒரு சந்திப்போம். எபிசோடோட சந்திப்போம். பாய் கைஸ். பை கைஸ். பாய் அரவிந்தா. பை.